அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வீட்டிலும் வணிகத்திலும் பர்க்கத்து வேணும்னா இந்த 4 பாவங்களை நீங்கள் எப்போவுமே செய்யாதீங்க. இந்த 4 பாவத்துக்கு கூட கிட்ட கூட நெருங்காதீங்க. ஒன்று, விபச்சாரம், ஜினா, மானக்கேடான விஷயம், ஒரு தீய வழி, புதிய புதிய நோயை இந்த விபச்சாரம் உண்டாக்கும். நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிடும் வாழ்க்கையில். புதிய புதிய செலவுகளை இது கொண்டு வரும். எது விபச்சாரம். யார் விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்களோ, ஒரு ஆணாக இந்த ஆண் தான் ஈடுபடுவோம், பெண்ணாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும், பயந்து பயந்து என்ன செய்யணும், செலவு செய்யணும். இரண்டாவது, அளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு அளவில் மோசடி செய்யாதீங்க. இந்த மாதிரி மோசடி செய்தால் உங்களை வறுமையை கொண்டு வரும். பர்க்கத்துக்கு பதிலாக பர்க்கத்தின்னா அது சென்றுவிடும். மூன்றாவது, ஜக்காத் கொடுக்காமல் இருப்பது. இதுவும் என்ன செய்யும், வறுமையை கொண்டு வரும். ஒயர்பி சதக்கா, அல்லாஹ் ஜக்காத்தை சதக்காவை என்ன செய்ய வளர்க்கின்றான். நீங்கள் ₹1 நீங்கள் கொடுத்தா ₹100 அல்லாஹ் உங்களை என்ன செய்கிறான், உங்கள் கணக்கில் எழுதுகிறான் அப்படின்னு அர்த்தம். நான்காவது, வட்டி சாப்பிடாதீங்க, வட்டியின் பக்கம் நெருங்காதீர்கள். வட்டி கொடுப்பவனும், வட்டிக்கு வாங்க போகணும், வட்டிக்கு ஆதரவாக சாட்சி சொல்லக்கூடியவனும் என்ன செய்து அல்லாஹ் அவனுடைய ரசூலிடம் போர் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லவர்களே, 4 மிகப்பெரிய பாவங்கள். ஒன்று, விபச்சாரம். இரண்டாவது, அளவில் மோசடி செய்வது. மூன்றாவது, ஜக்காத் கொடுக்காமல் இருப்பது. நான்காவது, வட்டியை சாப்பிடுவது. இந்த 4 பாவங்களை நீங்கள் செய்தால் நிச்சயமாக வறுமை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த 4 பாவங்களுக்கு நீங்கள் நெருங்காமல் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டிலும் உங்கள் வணிகத்திலும் பரக்கத்தை அல்லாஹ் ரஹ்மத்தை உண்டாக்குவான். ஆமீன்.